1MDB நிதியில் இருந்து பில்லியன் கணக்கான பணம் வெளிநாடுகளுக்கு மாற்றப்படுவதை தடுக்க தவறியதற்காக பேங்க் நகாரா முன்னாள் ஆளுநர் தான்சி டாக்டர் ஜெய்தி அக்தார் அசீஸ் மீது குற்றம் சாட்ட தேசிய சட்டத்துறை தலைவர் அலுவலகத்துக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை. சட்ட சீர்திருத்தங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தஸ்ரீ அசலினா ஒத்மான் சாயேட் மக்களவையில் வழங்கிய எழுத்துப்பூர்வ பதிலில் அதனை தெரிவித்தார். இருப்பினும் குற்றவியல் நடவடிக்கைகள் சட்டத்தின் கீழ் எந்த நேர வரம்புக்கும் உட்பட்டவை அல்ல என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என அவர் கூறினார். 1MDB நிதி மோசடியை தடுக்க தவறிய ஜெத்தி மீது ஏன் நடவடிக்கை இல்லை? அவரின் சொத்துக்கள் மற்றும் குடும்பத்தாரின் சொத்துக்கள் குறித்து முழு விசாரணை நடத்தப்பட்டதா என கப்போங் நாடாளுமன்ற உறுப்பினர் லீம் லீப் எங் கேட்டிருந்தார். அதற்கு பதிலளித்த அசலினா 1MDB மோசடி குறித்து வர்த்தக குற்றப்புலனாய்வுத்துறை எந்த ஒரு தனிநபரையும் குறிவைக்காமல் விரிவான விசாரணை மேற்கொண்டதாக கூறினார். அதே சமயம் பண செலவை தடுப்பு விசாரணை பிரிவும் ஜெத்தியோ அவரது குடும்பத்தார் மீதோ விசாரணை அறிக்கை எதனையும் திறக்கவில்லை என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் பிரதமர் டத்தஸ்ரீ நஜீப் ரசாக்கின் 1MDB விசாரணையில் அரசு தரப்பின் முக்கிய சாட்சியாக ஜெத்தி சாட்சியமளித்தார். தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் எதிரான குற்றச்சாட்டுகள் முற்றிலும் தவறானவை என்பதோடு தீய நோக்கம் கொண்டவை என அவர் கூறியிருந்தார்.